முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால். அதுவும் ஜோசித ராஜபக்சவுக்கு முறைகேடான முறையிலே பதவிகளை வழங்கினார் என்ற அடிப்படையிலேதான் விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பிள்ளையானுடைய மிக முக்கியமான வலதுகரமாக செயற்பட்டு வந்த அம்பாறையிலே வலதுகரமாக செயற்பட்டு வந்த இனிய பாரதி 6 கொலைகளின் பின்னால் இருக்கின்றார் என்ற உண்மையை இனிய பாரதியே ஒப்புக்கொண்டிருக்கின்றாராம். இதனால் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே அவரை அடைக்கும்படி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேலும் கிழக்கு மாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரான வருண ஜெய்சேகர கெசல்பத்ர பத்மே பாதாள உலக குழுவின் தலைவன் கெசல்பத்ர பத்மேவோடு 100 முறைகள் தொலைபேசியிலே பேசியிருக்கின்றார் என்ற விடயமும் வெளிவந்ததனால் அவரிடமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட பல சர்ச்சைகள், குறிப்பாக கொழும்பு அதனை சூழ உள்ள பல பகுதிகளிலும் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே மிக முக்கியமான குற்றவாளி வசந்த கர்ணகொட என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இப்போது அந்த வசந்த கர்ணகொட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் மதியம் அளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஏன் எதற்காக வசந்த கர்ணகொட கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது ஜோசித ராஜபக்ச தான் அவருக்கு ஆப்பு வைத்திருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு ஜோசித ராஜபக்ச, அதாவது மஹிந்த ஜனாதிபதியாக இருந்தபோது ஜோசித ராஜபக்ச கடற்படையிலே ஒரு 2ஆம் தர நிலையிலே உள்ள மிக முக்கியமான ஒரு அதிகாரி நிலை பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். ஆனால் தகுதி இல்லை, அனுபவம் இல்லை, தகமை இல்லை, இவை அத்தனையும் இல்லாமல் இருந்தும் அவர் அந்த உயரிய கடற்படை அதிகாரி பதவிக்கு 2ஆம் நிலை அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்படுகின்றாராம். அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களிலேயே இங்கிலாந்தினுடைய ரோயல் நேவி என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்தினுடைய ரோயல் கடற்படையினுடைய பயிற்சி பாடநெறிக்கு ஒன்றுக்காக இங்கிருந்து அனுப்பப்படுகின்றார். பின்னர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த பயிற்சி பாடநெறிக்கெல்லாம் செல்ல வேண்டியவர்கள் தகமையுடையவர்களும் அனுபவமுடையவர்களும் தான் அந்த ரோயல் நேவியிலே, அதாவது பிரிட்டிஷ் ரோயல் நேவியினுடைய அந்த பயிற்சி பாடநெறிக்கு செல்ல வேண்டுமா. ஆனால் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் திடீரென உள்ளே வந்து அதுவும் உயரிய பதவிக்கு வந்து கடற்படைக்குள்ளே அங்கிருந்து திடீரென இந்த பிரிட்டிஷ் ரோயல் நேவி, அதாவது இந்த இங்கிலாந்தினுடைய பிரித்தானியாவினுடைய கடற்படை பயிற்சி பாடநெறி ஒன்றுக்காக சென்றிருக்கின்றாராம். இது மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்று இது சார்ந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்ற போதுதான் கடந்த மாதம் 17ஆம் திகதி ஜோசித ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விடயம் சார்ந்துதான் அழைக்கப்பட்ட போது அந்த இடத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னைய நாள் 16ஆம் திகதி வசந்த கர்ணகொட, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொடவை அழைத்திருந்தார்கள் இது சார்ந்த விசாரணைக்காக, ஜோசித ராஜபக்சவுடைய பதவி நிலை சார்ந்த விசாரணைக்காக. ஆனால் அவர் சுகையினம் காரணமாக என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டாராம். இதன் காரணமாக அவருக்கு இன்னும் ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுதான் இன்றைய நாள் 3ஆம் திகதி மீண்டும் முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று அவர் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலையான போது இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணைகளின் பின்னர் வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் நான் இந்த நிகழ்ச்சியை தொகுக்கின்ற கால நேரம் வரையிலே அவர் இன்னும் பிணையில் விடுவித்தலோ அல்லது சிறையடைத்தலோ என்ற எந்த தகவலும் வெளியாகவில்லை. மாறாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் மாத்திரம் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது ஒரு மிக பெரும் விடயம். அதுவும் முன்னாள் கடற்படை தளபதி, அத்தோடு இப்போதும் மிக முக்கியமான, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்வாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய இராணுவத்தினருக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அருகாமையில் இருப்பவர் தான் இந்த வசந்த கர்ணகொட. ராஜபக்சக்கள் காலத்திலே மிக முக்கியமான ஒரு வகிபங்கை வகித்து வந்தவர்கள், அதாவது கடற்படை தளபதியாக இருந்தாலும் அதையும் தாண்டி பல வேலைகளை செய்து வந்தவர்கள். பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே கப்பம் கிடைக்கவில்லை, கப்பம் கோரப்பட்டு கிடைக்கவில்லை என்று காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே இவர் ஒரு பிரதானமான சந்தேக நபர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அப்படியான வசந்த கர்ணகொட கைது செய்யப்பட்டிருக்கிற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதற்கு காரணம் ஜோசித ராஜபக்சவுக்கு மஹிந்த ஜனாதிபதியாக இந்த 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட அந்த உயரிய பதவியும் அதன் பின்னர் பிரித்தானியாவினுடைய கடற்படையினுடைய பயிற்சி பாடநெறி ஒன்றுக்காக சென்ற விடயமும் தான் இவருடைய கைதுக்கு காரணமாக
காரணமாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இனிய பாரதி, கடந்த ஆண்டு இனிய பாரதி என்று அடிக்கடி செய்திகள் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தோம். பின்னர் அவர் 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு இதே மாதம் 6ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். அவருடைய வீட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பல நாட்களாக விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இந்த விசாரணைகளின் போதுதான் அவர் கைது செய்யப்பட்டனுடைய நோக்கம், அவரும் தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய நண்பரும் கைது செய்யப்பட்டனுடைய நோக்கம் அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோவில் பகுதியிலே வைத்து திருக்கோவில் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் உதயகுமார் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயம் சார்ந்துதான் அவர் அங்கே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவருடைய உதயகுமாருடைய மனைவியினுடைய முறைப்பாட்டிற்கிணங்க இந்த கைது இடம்பெற்றிருந்தது. சந்தேக நபர்கள் இவர்கள் தான் என்ற அடிப்படை இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மேலும் 6 படுகொலைகள், இந்த திருக்கோவில் விநாயகபுரம் பகுதிகளில் இடம்பெற்ற மேலும் 6 படுகொலைகள் தொடர்பாக உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். இது தொடர்பாக விசாரணைகள் பல காலமாகவே இடம்பெற்ற போதுதான் இப்போது நகர்த்தல் பத்திரத்தினூடாக அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்திலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இவரை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். இவருடைய வழக்கை கொண்டு சென்று முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இவரை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டது என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் இந்த இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற புஷ்பகுமாரை எதிர்வருகின்ற 8ஆம் திகதி வரையிலே மட்டக்களப்பு சிறைச்சாலை அடைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பல கொலைகள், அதாவது இந்த இனிய பாரதி பிள்ளையானுடைய மிக முக்கியமான கையாக செயற்பட்டு வந்தவர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த இனிய பாரதி தான். இந்த காலப்பகுதி மாத்திரமல்ல, ராஜபக்சக்களோடு பிள்ளையான் சேர்ந்திருந்த காலப்பகுதியின் எல்லா காலப்பகுதியிலும் இனிய பாரதி மிக முக்கியமான ஒரு நபராக செயற்பட்டு வந்திருக்கின்றார் இந்த அம்பாறை பகுதியிலே. அதிலும் திருக்கோவில் விநாயகபுரம் போன்ற பகுதிகளிலே பல கொலைகள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயங்களிலே இவர்தான் தலையாரி என்பது தெரிய வந்துதான் இப்போது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே 6 கொலைகள் தொடர்பாக உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் அடுத்தடுத்து இவர் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது வெளியே வர முடியாத அளவிற்கு இவரை உள்ளே கொண்டு செல்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இனிய பாரதியை போன்று கிழக்கிலே குறிப்பாக இந்த ராஜபக்சக்களுக்கு துணை குழுவாக இயங்கி வந்த பிள்ளையான் குழுவோடு சேர்ந்து பலர் பல வேலைகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் கெசல் பத்ர பத்மே பாதாள உலக குழுவின் தலைவன், மிக பெரும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர். இந்த கணமுல்ல சஞ்சீவ அவனும் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் தான். அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயத்திலே மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்த நபர் என்று பலதரப்பட்ட ஒரு மிக 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 பெரும் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவர் கெசல் பத்ர பத்மே இப்போது சிறையில் இருக்கின்றார். அந்த கெசல் பத்ர பத்மே சிறைக்கு செல்வதற்கு முன்னர் அவரோடு தொடர்பிலே இருந்தார் ஒரு உயரிய பதவியில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரி என்பதுதான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபராக இருந்த வருண ஜெயசுந்தர தான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் கெசல் பத்ர பத்மேவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் 2ஆம் திகதி அவரை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வரவழைத்து பல மணி நேரங்கள் விசாரணையின் பின்னர் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே பல உண்மைகள் வெளிவந்தது மாத்திரமல்லாமல் 1-2 முறைகள் அல்ல, கெசல் பத்ர பத்மேவோடு 100 முறைகள் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றாராம். 100 தடவைகள் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி என்ன பேசினார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது பெரும் மர்மம் நீடித்து வருகின்றது. அதுவும் கிழக்கு மாகாணத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர், ஒரு மிக பெரும் உயரிய பதவியில் இருக்கின்றார். அதுவும் சட்ட ஒழுங்கிலிருந்து அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பதவி நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவனோடு, அதுவும் மிக பெரும் புள்ளியோடு தொடர்பிலே இருந்தார் என்ற ஒரு விடயம் பெரும் பேசுபொருளாக இருந்தது. அதிலும் 100 முறைகள் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்ன இவர்களுக்குள்ளே டீல் இருந்தது என்பதுதான் இப்போது இருக்கின்ற மர்மமாக இருக்கின்றது. அதோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இப்போது அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.